ஏன்னா நகையாக வாங்கணும்னாங்கன்னா போய் வாங்கித்தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது, பேப்பரை கழுத்தில் மாட்டிக்க முடியாது. எனக்கு வந்து ரிஸ்க் இருக்கக்கூடாது, ஆனால் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெஸ்ட்டாக எந்த பிளான் சார் இருக்குது? ரிஸ்கே இல்லாத ஒரே உபகரணம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸில் ஒரு 5 to 6 crore வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு கோலை அவர் செட் பண்ணுறாரு. அப்போ அவர் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிளான் பண்ணலாம்? 15% அசியூம் பண்ணால் அதே 50,000 ரூபா வந்து 20 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 6,14,00,000 இருக்கும். நிறைய பேர் எஃப்டி இதில் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு எனக்கு வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டிசைடில் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? எஃப்டியை விட மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? ஸோ அப்படி போடையில் முதன்முறையாக அவங்க நுழையிறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஈக்விட்டி ஃபண்டில் போய் போட வேண்டாம், ஹைப்ரிட் ஃபண்டுன்னு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 இல்லை 10 வருஷத்தில் 1 lakh வரைக்கும் வந்து ரீச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கோல்டு ரிலேட்டட் ஃபண்ட்லேயும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு பெனிஃபிட் தரும் சார்? ஆக்சுவலாக கோல்டு வந்து ஜென்ரலாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஏறுமுகமாக தான் இருக்குது. மேஜர் ரீசன் 2 காரணங்கள். ஒன்று வந்து அமெரிக்காவில் வட்டி விகித குறைப்பு. இரண்டாவது வந்து மத்திய ரிசர்வ் வங்கிகள், நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி இன்னும் டர்க்கி, ரஷ்யா, சைனா எல்லா நாடுகளும் கோல்டை வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1,100 டன் இந்த நாடுகளே வாங்குறாங்க கோல்டில். ஸோ இதனால தான் ரேட் ஏறிக்கிட்டு இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு 10 இயர்ஸில் இங்கேருந்து 56,000 ரூபா சவரன்லேருந்து பவுன்லேருந்து உங்களுக்கு 1 lakh போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த க்ரோத் ஆஃப் ரிட்டர்ன் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துலனா அது 6%, வருஷத்துக்கு 6%, கிட்டத்தட்ட நம்ம இன்ஃப்ளேஷனை ஒட்டி. ஸோ அது ஏறத்தான் செய்யும். அது ஒரு பெரிய ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார். 5 வருஷத்தில் டபுள் ஆகுது, 56,000 ரூபாயிலேருந்து ₹1,00,000 போகுது அப்படின்னா அது கிட்டத்தட்ட 12.3% per year ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா. ஸோ இப்போ அந்த கணக்கு அடிப்படையில் வந்து பார்க்கையில் வந்து இன்னும் 5 வருஷத்தில் ₹1,00,000 ஆக போகுதுன்னா ஒரு அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி தோணுது. ஓகே சார். ஸோ இப்போ இதில் என்னென்ன வகைகள் இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபண்ட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் ₹100 கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ₹100 கூட வாங்கிக்கலாம். ஓகே. மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டு இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் கோல்டு ஃபண்டுகளில் போட்டிங்கன்னா டேக்ஸும் ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிடுச்சு. அதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. வந்து உங்கள் டேக்ஸ் ப்ராக்கெட்லேயே டேக்ஸ் பண்ணாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா 12.5% தான். ஓகே சார். டேக்ஸு. ஸோ டேக்ஸும் அட்ராக்டிவ். கோல்டு ஃபண்ட்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷனு. அதர் தென் தட் சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக. அந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் வந்து இப்போ அரசாங்கம் வந்து நாங்கள் நீங்கள் புதுசாக வெளியிட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ சாவரின் கோல்டு பாண்டு இப்போ மக்கள் இப்போ போய் வாங்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் வெளியில் கொண்டு வரல, மார்க்கெட்டில் தான் போய் வாங்கணும். அது எல்லாம் ப்ரீமியத்தில் போய்கிட்டு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் இப்போதைக்கு மக்கள் நான் கோல்டுக்காக அலோகேஷன் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில், ஏன்னா நகையாக வாங்கணும்னாங்கன்னா போய் வாங்கித்தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது, பேப்பரை கழுத்தில் மாட்டிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கோல்டு ஃபண்டு வந்து இருக்கிறதுல இப்போதைக்கு பெஸ்ட் ஆப்ஷனு. ஓகே. ஸோ டைரக்ட் கோல்டு ஃபண்டு நேரடியாகவே மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள் தான் அதை நிர்வகிக்கிறாங்க. ஓகே. ஸோ அதில் இப்போ நல்ல ஃப்ளோ வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து ₹100 ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து அது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் 100ங்கிறது. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 10 இயர்ஸ் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், கோல்டு ரிலேட்டட் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் சார்? ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து கோல்டு வந்து பணவீக்கத்தை ஒட்டி வருமானம் தரும். நம்ம ஜென்ரலாக ஒரு 6-7% பணவீக்கம்னு வச்சுங்களேன். அந்த பணவீக்கத்தை ஒட்டி வருமானம் தந்துடும், மினிமம் அந்த வருமானம் தந்துடும். ஓகே. அது தவிர கோல்டுங்கிறது வந்து டிமாண்ட் சப்ளையை பொறுத்து தான் ஜென்ரலாக. ஓகே. ஸோ இப்போ உலகத்தில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாடுகள் மத்திய ரிசர்வ் வங்கிகள்லாம் ஒரு காலத்தில் வந்து மத்திய ரிசர்வ் வங்கிகள்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாடுகள் வந்து தங்களுடைய தங்கத்தை விற்றாங்க. இப்போ வந்து நாடுகள் வந்து தங்கத்தை வாங்கி சேர்க்குறாங்க. டாலருக்கு பதிலாக கொஞ்சம் நாங்கள் கோல்டுலேயும் வச்சுக்கிறோம், டாலர் எப்போ பிரச்சனையாகுமோ எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி, அல்லது அமெரிக்காவுக்கு உட்பட்டு நாங்கள் இருக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் இப்போ எல்லாருமே போக விரும்புகிறாங்க. ஸோ அப்படிங்கையில் இந்த டிமாண்ட் நல்லா இருக்கையில் உங்களுக்கு வந்து கோல்டு ப்ரைஸு இன்னுமே ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ ப்ராப்ளி இப்போ நம்ம ஒரு 6-7% பணவீக்கத்தை ஒட்டி தரோம்னா அதை விட இன்னும் ஒரு 2% கூட ஒரு 9%, 10% அந்த ரேஞ்சில் கூட
டிமாண்ட் நல்லா இருக்கிற வரைக்கும் கோல்டுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகும், அதில் ரிட்டர்ன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார். இப்போ வந்து ஒருத்தர் கம்மி ரிஸ்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எனக்கு வந்து ரிஸ்க்குன்றது தேவையில்லை, ஏன்னா வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணதாக கூட நம்ம கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ரிஸ்க் இருக்கக்கூடாது, ஆனால் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெஸ்ட்டாக எந்த பிளான் சார் இருக்குது? ஆக்சுவலாக ரிஸ்கே இல்லாத ஒரே உபகரணம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு தான். ஓகே சார். ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லைனாலும் அவங்களால ரூபாயை அச்சடித்து கொடுக்க முடியும். ஆமாம். ஸோ அது ஒன்று தான் ரிஸ்க் இல்லாத முதலீடு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸு, ஆர்பிஐ பாண்டு, ஓகே, அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டட் லைக் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ்னால் சொன்னபடி தந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது டைரக்ட் 100% கவர்மெண்ட் ஓன்டு. ஓகே. ஸோ இந்த ஐட்டங்கள் தான் வந்து உங்களுக்கு ரிஸ்கே இல்லாத முதலீடுகள். அப்போ வந்து சிறு முதலீட்டாளர்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் தான் போய் ஆர்டி போடணும். மீதி எதை எடுத்துக்கினாலும் வங்கி இங்கி எதை எடுத்துக்கினாலும் ஒரு சின்ன எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஐயோ இந்த வங்கி கவுந்தரலாமா, அந்த வங்கி கவுந்தரலாமா, என்ன ஆகும், என்னுடைய பணம் என்னமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் அவங்க ஆர்டி போடுற மாதிரி இருக்கும் சிறு முதலீட்டாளர்கள், அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் டைம் டெபாசிட் போடுற மாதிரி இருக்கும், இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு இதெல்லாம் வாங்கணும், ரிஸ்கே இருக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் லெவல் வர்றாங்க, ஓகே இல்லை நான் அந்த அளவுக்கு ரொம்ப பார்க்கல, கொஞ்சம் ஓகே எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், வேணுங்கிற போது பணம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ரிஸ்க் இல்லாமல் வேணும் அப்படின்னாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து டெட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஓகே சார். அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டு, ஓவர் நைட் ஃபண்டு, இதெல்லாம் சொல்லுவோம் இந்த கேட்டகரி. ஸோ இந்த ஃபண்டுகளெல்லாம் போட்டாங்கன்னா இன்றைக்கி நிலவரப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6.25-7% கிடைக்கிது, 7-7.25 அந்த ரேஞ்சில் கிடைக்கிது வருஷத்துக்கு. அதில் அவங்க எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், போட்டு ஒரு மாதம் கழிச்சு எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம், 2 மாதம் கழிச்சு எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம், ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம், ஒரு பார்ட் அமௌண்ட் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம், அதிலே மாதம் ஆர்டி மாதிரி போடுறதுனாலும் போடலாம். ஓகே. ஸோ அது இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் லிக்விட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, ஓவர் நைட் ஃபண்டு, இதான் லோயஸ்ட்டு ரிஸ்க் உள்ள கேட்டகரி. ஸோ அதனால் அது மாதிரி ஐட்டங்களை நிறைய பேர் பல பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் ஃபீ கட்டுறதுக்கு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறதுக்கு, அதுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபண்டுகளில் போட்டுக்கிறாங்க மக்கள். ஓகே சார். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி சொன்னீங்க, அது வந்து அந்தளவுக்கு ரிஸ்க் இல்லாமல் ஒரு மியூச்சுவலான ஒரு டைப்பில் தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 10 வருஷத்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் சார்? ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியுடைய வளர்ச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டோட்டல் இண்டஸ்ட்ரி ஒரு 40க்கும் மேற்பட்ட ஃபண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இந்தியாவில். இவங்க எல்லாரும் சேர்ந்து மேனேஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 66 லட்சம் கோடிக்கும் மேல் மொத்த தொகை, நிர்வகிக்கும் தொகையினுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 66 லட்சம் கோடி ரூபாய். ஸோ இதில் மாதம் சிறுக சிறுக போடுறாங்கல்ல, 100 ரூபா, 200 ரூபா, 500, 1000, 2000, அது வந்து மாதம் 22,000 23,000 கோடி ரூபா வருது உள்ள வரத்து. ஓகே. மாதம் போடுறது 22,000 23,000 கோடி ரூபா மக்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி மூலம் போடுறாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து க்ரோத் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அபாரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 5 வருஷத்தில் இந்த 66 லட்சம்ங்கிறது 100 லட்சம் கோடியை கூட தாராளமாக தாண்டலாம். ஓகே. ஸோ அந்தளவுக்கு ஒரு இதெல்லாம் நீங்கள் எதுலேருந்து பார்க்கலாம்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மனு, பல வங்கிகளினுடைய சேர்மனு, அவங்க எல்லாருமே அவங்களே மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களை வச்சுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு பேங்க் டெபாசிட் வரலைன்னு சொல்லி அவங்களே இப்போ பயப்படுறாங்க. மக்கள் பூரா மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் போகிறாங்க, பேங்க் யாரும் எஃப்டிஆர்டிக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆர்டிஎஸ்ஐபி அல்லது எஃப்டிஎஸ்ஐபி அது மாதிரி கம்பைன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா அதர்வைஸ் எங்களுக்கு இன்டைரக்ட்லி என்னென்னா பணம் வரமாட்டேங்குது வங்கிகளுக்கு. அதை நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் சொல்லியிருந்தாங்க. குறைவாக இருக்குது, வல்லைன்னு இல்லை, குறைவாக இருக்குது. ஆமாம், பேங்கிங் இண்டஸ்ட்ரி இன்னும் மிக பெருது, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை விட அது பெருசு. பேங்க்கில் டெபாசிட் வச்சுருக்கவங்களாம் எக்கச்சக்கமான கோடியில் வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வச்சுருக்காங்க. பட் அவங்களுடைய புது வரத்து வந்து குறையுதுங்கிற பார்த்து தான் அவங்க கவலைப்படுறாங்க. ஸோ புது வரத்து எல்லாமே வந்து கொஞ்சம் அதிக வருமானம் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த இண்டஸ்ட்ரியுடைய வளர்ச்சி வந்து அடுத்த 5 வருஷத்தை 10 வருஷத்துலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அபாரமாக இருக்கும். 5 வருஷத்தில் அதை நான் சொல்கிறேன், டபுள் ஆகிறதுக்கு தாராளமான சான்சஸ் இருக்குது நிறைய. ஓகே சார். இப்போ வந்து ரிஸ்க் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொன்னீங்க. இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது நான் ரெடி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸில் ஒரு 5 to 6 crore வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு கோலை அவர் செட் பண்ணுறாரு. அப்போ அவர் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிளான் பண்ணலாம் சார்? என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்னா டெஃபினட்டாக 20 இயர்ஸ்னால் நல்ல லாங் பீரியடு, நீண்ட காலம். ஸோ இந்த 20 இயர்ஸுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து ஒரு உன்னதமான வருமானத்தை தரும். ஓகே. ஸோ பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள்னு சொல்லுவோம், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள்கிட்ட இந்த பணத்தை வாங்கி நேரடியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்வாங்க. அது ப்ராப்பராக முதலீடு செஞ்சு அவங்க போய் ட்ரேடெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு ஷேரை வாங்கினாங்கன்னா
3 வருஷம் 5 வருஷம்னு வச்சுருப்பாங்க. புரியுது. அந்த நிறுவனம் வளர வளர அந்த ஷேர்னுடைய ப்ரைஸும் வளரும். அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அந்த மியூச்சுவல் ஃபண்டு கிடைக்கக்கூடிய லாபம். ஓகே. ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட் ஃப்ரம் ப்ராடக்ட் பெர்ஸ்பெக்டிவ். இதே நான் எஃப்டியில் போட்டேன்னா நான் அதிக தொகை போட வேண்டியது இருக்கும். எஃப்டி ஆர்டியில் போட்டால். மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் குறைவான தொகை போட்டோம்னா போதும். ஒரு 50,000 ரூபா ஒருத்தர் போடுறாரு மாதம்னு எடுத்துக்கிறேன். ஒரு 50,000 ரூபா போடுறாரு அப்படின்னா 20 வருஷத்தில் வந்து ஒரு 12% வருஷத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கினா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,30,00,000 ரூபா இருக்கும். ஓகே. அதே 50,000 ரூபா இன்னும் கொஞ்சம் ஹையர் ரிஸ்கில் நான் போடுறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் நல்லா வருது, மார்க்கெட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 15% நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். 15% அசியூம் பண்ணால் அதே 50,000 ரூபா வந்து 20 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 6,14,00,000 ரூபாயாக இருக்கும். சூப்பர். ஸோ அதனால் வந்து ஒரு 20 வருஷம்லாம் ஒரு நல்ல லாங் பீரியடு. அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து நல்ல ஒரு தாராளமான ஒரு இது தரும். ஓகே சார். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஒரு நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எஃப்டி இதில் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு எனக்கு வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டிசைடில் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? எஃப்டியை விட மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? அதாவது இப்போ கரண்ட்டாக வந்து மார்க்கெட் கொஞ்சம் உச்சநிலையில் இருக்குது. ஸோ மக்கள் முதலீடு செய்கிறது எஃப்டியிலேருந்து 20 லட்சம் 50 லட்சம்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடையில் கொஞ்சம் ஒரு ஆலோசித்து போடணும் அவங்க. ஸோ அப்படி போடையில் முதன்முறையாக அவங்க நுழையிறாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஈக்விட்டி ஃபண்டில் போய் போட வேண்டாம். ஹைப்ரிட் ஃபண்டுன்னு இருக்குது. ஓகே. 50% பாண்டில் வச்சுருப்பாங்க, 50% ஈக்விட்டியில் வச்சுருப்பாங்க, இல்லை 30% பாண்ட் ஈக்விட்டியில் வச்சுருப்பாங்க, 70% பாண்டில் வச்சுருப்பாங்க. இது மாதிரி கேட்டகரிஸ் நிறைய இருக்குது ஹைப்ரிட் ஃபண்டில். கொஞ்சம் அது வந்து ரிஸ்க்கு குறைவானது, கம்பேரிட்டிவ்லி ரிட்டர்ன்ஸும் டீசெண்டாக இருக்கும். மார்க்கெட்டு விழுந்தாலும் அவ்வளவாக விழுகாது, ஏன்னா ஈக்விட்டி காம்பனண்ட் அதில் குறைவாக இருக்கிறதுனால. ஒரு எக்ஸாம்பிள் 50% வச்சுருந்தாங்கன்னா மார்க்கெட்டு 10% விழுகுதுன்னா இந்த ஃபண்டு 5% தான் விழுகும், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து முதன்முறையாக ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து பணத்தை மாற்றுறவங்க வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் போய்க்கிறது வந்து பெட்டர். ஓகே. ஸோ இப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்டியில் வச்சுருந்தவங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு 10 லட்ச ரூபா எஃப்டியில் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோம். ஓகே சார். 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 70,000 ரூபா 75,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அந்த 70,000 75,000 வந்து நேரடியாக அவருடைய இன்கம் டேக்ஸில் போய் அதர் இன்கம் உட்காந்து அந்த 75,000 ரூபாய்க்கு 30% டேக்ஸ் கட்டுறவராக இருந்தால் அவர் 21,000 ரூபா 22,500 ரூபா அவர் டேக்ஸ் கட்டணும். ஓகே சார். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அதே 10 லட்சத்தை எடுத்து கொண்டாந்து போடுறாரு, போட்டு எனக்கு வட்டி வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே சார். எனக்கு பணமே தேவையில்லை, ஏன்னா அங்கே ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் அவருக்கு பணம் தேவையில்லை, கியூமுலேட்டிவ் டெபாசிட்டில் போட்டுடுறாரு. ஆனால் இப்போ வருமான வரி கட்டுறது கட்டி தான் ஆகணும். இங்கே வந்து அந்த 10 லட்ச ரூபாயை கொண்டாந்து போட்டார்னா அவர் வந்து வருமான வரி கட்ட தேவையில்லை எடுக்காத வரைக்கும். ஓகே. இந்த ஒரு பெனிஃபிட் இருக்காங்க, அது ஒரு பெரிய பெனிஃபிட். ஓகே. நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவர் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோம், எடுக்கிற அன்னைக்கு எவ்வளோ லாபமோ அதுக்கு வரி கட்டணும். ஓகே. அப்படி எடுக்கையில் 1,4 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபத்துக்கு வரி கட்ட வேண்டாம். 1,4 லட்சத்துக்கு மேலே போகையில் 12% வரி கட்டினாங்கன்னா போதும், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஓகே. எல்லாருக்குமே, ஏழை பணக்காரர், அதிகமாக சம்பாதிக்கிறவர் குறைவாக சம்பாதிக்கிற எல்லாருக்குமே ஒரே டேக்ஸ் ரேட்டு தான். ஸோ நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட் 20% இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த 12.5%ங்கிறது ரொம்ப சொற்பமான டேக்ஸ். வேறு எஃப்டியில் வச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ ஒன்று வருஷம் வரி கட்ட வேண்டாம். 2வது வந்து நீங்கள் கட்டையிலையும் குறைச்சி வரி கட்டினா போதும். 3வது வந்து அதிகமான வருமானம், ஆர்டி எஃப்டி அதையெல்லாம் கம்பேர் பண்ணல, சிடி அதையெல்லாம் கம்பேர் பண்ணல, அதிகமான வருமானம். ஸோ அது மாதிரி ஒரு 1.5 மடங்கோ 2 மடங்கோ நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கை பொறுத்து, போடக்கூடிய ஃபண்டை பொறுத்து அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் பெனிஃபிட். இதுக்கு மேலே இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா லிக்யூரிட்டின்னு சொல்லுவோம். லிக்யூரிட்டினா என்னென்னா, எனக்கு எப்போ பணம் தேவையோ அப்போ போய் என்னால் எடுக்க முடியும். நீங்கள் எஃப்டிலையும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெனால்ட்டி அது இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து 1 வருஷத்துக்கு மேலே போயாச்சுன்னா பெனால்ட்டிலாம் எதுவும் கிடையாது. எப்போ பார்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ எப்படின்னா ஒரு எப்படி 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அதை உடச்சிங்கன்னா தான் நீங்கள் எடுக்க முடியும். இங்கே அப்படி இல்லை, லட்ச ரூபாய் போட்டு ஒரு 5,000 ரூபா மட்டும் வேணும்னா நீங்கள் 5,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மாதிரி வசதிகள்லாம் இருக்குது. சார், இந்த சாவரின் கோல்டு பாண்டோட அந்த வரையறை வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு அது வந்து மேபி க்ளோஸ் ஆகலான்ற ஒரு பயம் இருக்குது. அது நடக்கிறதுக்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? இல்லை, அஃபிஷியலாக என்ன அவங்க யாரையும் போய் பிடிச்சி கம்பல் பண்ண மாட்டாங்க. அரசாங்கம் வந்து ஏன்னா அவங்க வரையில் ஒரு 7 வருஷம்னு சொல்லியிருக்காங்க, 8 வருஷம்னு சொல்லியிருக்காங்க, வாட் எவர். ஓகே. அந்த பீரியடை அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகே. பட் என்னென்னா மக்களை வந்து இன்சென்டிவைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஏர்லியராக க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் ஏர்லியர் க்ளோசிங் விண்டோ தர்றோம்னு சொல்கிறாங்க.
ஸோ அது நம்ம வேணும்னா தான் போய் பண்ணணும். எல்லாரையும் கம்பல் பண்ணி நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் விட்டு வெளியில் வரணும்னு சொல்ல மாட்டாங்க அரசாங்கம். ஜென்ரலாக எந்த ஸ்கீம்லையும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ நாங்கள் அந்த விண்டோவை ஏர்லியே 5 வருஷத்துக்கு மேலே தான் நாங்கள் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம். இப்போ வந்து 4 வருஷத்துலேயே ஓப்பன் பண்ணி தர்றோம், 3 வருஷத்துலேயே ஓப்பன் பண்ணி தர்றோம், உங்களுக்கு பணம் வேணும்னா எங்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக புது இஷ்யூன்ஸஸை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆமாம், அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து அதை ஸ்டாப் இப்போ வர்றது இல்லை. ஆமாம் சார். வரது கிடையாது. ஸோ இது ஒரு 10 வருஷம் ரன் பண்ணிட்டோம். என்ன பார்க்குறாங்க, கோல்டுனுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அவங்க பாண்டா வாங்கினா 7% வட்டி கொடுத்தா போதும். இங்கே பார்த்தா நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் ஸ்டாப் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். சார் இவ்வளோ நேரம் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப அழகாகவே பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.